السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأن محمدا அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பாத். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய கிருபையினால் சுபுஹுடைய தொழுகையை ஜமாஅத்தோடு நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களாக அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த நேரத்தில் நாம் எல்லாம் தற்பொழுது இங்கு அமர்ந்திருக்கின்றோம். இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே அல்லாஹுடைய தூதரோடு வாழ்ந்த சஹாபாக்கள் அவர்களுடைய மறுமை பற்றிய நிலை எப்படி இருந்தது, மன்னரை வாழ்க்கையை பற்றிய நிலை எப்படி இருந்தது என்று நாம் ஹதீஸ்களில் பார்க்கக்கூடிய தருணத்திலே அதற்கு அவர்கள் மிகவும் பயப்படக்கூடிய மக்களாக இருந்திருக்கிறார்கள். மன்னரையில் நடக்கக்கூடிய வேதனைகளை நபிகளார் சொல்லக்கூடிய நேரத்திலையும், மறுமையில் அல்லாஹ்வுடைய வேதனை பற்றி சொல்லக்கூடிய நேரத்திலையும் சஹாபாக்கள் தங்களுடைய அழுகையை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். நல்ல கதறி கூட சில நேரங்களில் அழுதிருக்கிறார்கள். அந்த அழுகை வருவதற்கு காரணம் என்னவென்றால், அந்த மறுமை பற்றிய அழுத்தமான நம்பிக்கை, ஆழமான நம்பிக்கை. இந்த மறுமையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒட்டுமொத்த மனிதர்களையும் ஒன்று கூட்டி எழுப்பி விசாரணை செய்வான். நரகம் என்பது உண்மை, சொர்க்கம் என்பது உண்மை, அல்லாஹ் கண்டிப்பாக விசாரணை செய்வான் என்பது கன்ஃபார்ம்டு என்று அவர்கள் ஆழமாக நம்பிக்கை கொண்டிருந்தார்கள். அதே போன்று நாம் மன்னரையை சந்திக்க இருக்கின்றோம். அந்த மன்னரையில் கடுமையான வேதனைகள் இருக்கிறது, அதில் யாரும் தப்பிக்க முடியாது. அந்த வேதனை மகத்தானது, அதிபயங்கரமானது என்பதை உள்ளூர அவர்கள் உணர்ந்து வைத்திருந்த காரணத்தினால தான் மன்னரை பற்றி பேசும் பொழுதோ அல்லது மன்னரைகளை சந்திக்கும் பொழுதோ, மறுமையை பற்றி பேசும் பொழுதோ அல்லது நரகத்தை பற்றி எச்சரிக்கை செய்யும் பொழுதோ அவர்களால் தங்களை கட்டுப்படுத்த முடியாமல் அழுகையை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் பல சந்தர்ப்பங்களில். அந்த அடிப்படையில் ஒரு 2 செய்திகளை நபித்தோழர்களுடைய அந்த வாழ்க்கை குறித்து இந்த நேரத்தில் நாம் பார்க்க இருக்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு உரை ஒன்று நிகழ்த்துகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உரை ஒன்று நிகழ்த்துகிறார்கள். இந்த செய்தி புகாரியில 4621 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த செய்தியை அறிவிக்கக்கூடியவர் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, எங்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உரை ஒன்று நிகழ்த்தினார்கள். அதை போன்ற அந்த உரையை ஒரு நாளும் என் வாழ்நாளில் கேட்டதே கிடையாது. ஒரு நாள் கூட இது மாதிரியான உரையை நான் கேட்டதே கிடையாது. அப்படி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஆக்ரோஷமாக, ரொம்ப உணர்வுபூர்வமாக பேசினார்கள். சாதாரண நாமளே சில நேரங்களில் பேசும் பொழுது சில பேருடைய அந்த பேச்சுக்கள் உணர்வுபூர்வமாக இருக்கும். அது கேட்கும் போது ரொம்ப ஆழ்ந்த நிலையை நம்ம கேட்போம். சில நேரங்களில் கண்ணீர் விட்டு கூட அழுக வந்துடும். அந்த பேச்சுடைய தன்மையை அல்லாஹ்வுடைய தூதர் பேசினா எப்படி இருக்கும், ரசூலுல்லாஹ்வுடைய பயான் எப்படி இருக்கும். நாம பேசும்போது கூட சில நேரங்கள்ல பேச்சு மட்டும் பேச்சாக இருக்கலாம், ஆனா சில நேரம் செயல்ல கூட இருக்காது. பொய்யா கூட தகவல் சொல்லலாம், ஆனா நடத்தையில காட்ட மாட்டாங்க. இது நம்மளுடைய நிலை. ஆனா நபிகளாருடைய நிலை என்ன? பேச்சு ஒன்னாதான் இருக்கும், செயலும் ஒன்னாதான் இருக்கும். பேச்சும் செயலும் ஒன்னாதான் இருக்கும். ரசூலுல்லாஹ் பேசுறது ஒன்னும் செய்யறது ஒன்னும் அப்படி இருக்க மாட்டாங்க. என்னத்தை அவங்க செய்யறாங்களோ அதைத்தான் சொல்லுவாங்க. எதை அவர்கள் சொன்னார்களோ அதை தான் தங்களுடைய வாழ்க்கையில் செய்து காட்டுவார்கள். அப்படி உணர்வுபூர்வமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரை நிகழ்த்தினால் எப்படி இருக்கும் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அப்ப சஹாபாக்கள்ல இந்த அனஸ் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் அந்த உரை நிகழ்த்தினார்கள், அது போன்ற உரையை என் வாழ்நாளில் நான் கேட்டதே கிடையாது என்று சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் அந்த உரையில தொடர்ச்சியாக சொன்னார்கள். எது சம்பந்தமா பேசியிருப்பாங்க? நரகத்தை பற்றி பேசியிருக்கிறார்கள்.
மன்னரையுடைய வேதனை பற்றி பேசியிருக்கிறார்கள். அப்ப தொடர்ச்சியா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லவ் தஅலமூன மா அஅலமு. அந்த உரையில ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மக்களே, நான் அறிவதை போன்று நீங்கள் அறிவீர்களானால், நான் கேட்டதை போன்று நீங்கள் கேட்பீர்களானால், எனக்கு அல்லாஹ் காட்டக்கூடிய சில காட்சிகள், மன்னரையுடைய வேதனையை, நரகத்துடைய வேதனையை அல்லாஹ் எனக்கு காட்டுறான், இதை பார்ப்பதை போன்று நீங்கள் பார்ப்பீர்களானால் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லலஹிக்தும் கலீலா, நீங்கள் குறைவாக தான் சிரிப்பீர்கள், உங்களுடைய சிரிப்பு என்ன செஞ்சிடும், குறைந்து விடும் அப்படிங்கிறாங்க. அடுத்து சொல்றாங்க, வல பகைத்தும் கசீரா, அதிகமாக நீங்கள் அழுவீர்கள், உங்களுடைய சிரிப்பு என்ன செஞ்சிடும், குறைஞ்சிடும், அழுகை அதிகரிச்சிடும். அன்புக்குரியவர்களே, நம்முடைய நிலை எப்படி இருக்கு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இந்த உலகத்துல வாழ்கிறோமே, அழுகை அதிகமா இருக்கிறதா, சிரிப்பு அதிகமா இருக்கிறதா? சிரிப்பு தான் அதிகமா இருக்கு, அழுகை ரொம்ப குறைவு. ஏதாவது துன்பங்கள் நடந்தால் அது சம்பந்தமா அழுகிறோம், அதை குறித்து நம்ம அழுகிறோம். ஒரு கவலை வந்தால் அது குறித்து அழுகையை வெளிப்படுத்துகிறோம். யாராவது இறந்து விட்டால் சொன்னால் அந்த நேரத்தில் அழுகிறோம். மற்ற நேரங்களில் அழுகை என்பது குறைவுதான், சிரிப்பு என்பது ஜாஸ்தி. எப்படி நான் இதை சொல்றேன்? இன்னைக்கு இந்தியாவில் அதிகமாக ஸ்மார்ட் போன் யூஸ் பண்றாங்க. இந்த ஸ்மார்ட் போன் யூஸ் பண்றாங்க, இந்த ஸ்மார்ட் போன்ல அதிகமான நேரத்தை செலவிடுகிறார்கள். எதை பார்க்கிறார்கள்? ரீல்ஸை பார்க்கிறாங்க. யூடியூப்ல வரக்கூடிய, ஃபேஸ்புக்ல வரக்கூடிய, பிறர் எடுத்து போடக்கூடிய இந்த வீடியோக்களை பார்க்க, அதுல நிறைய காமெடி வருமா இல்லையா? அதை பார்த்து கொண்டு என்ன செய்யறாங்க? சிரித்து கொண்டு இருக்கிறார்கள். சிரிப்பு தான். அப்ப இது மாதிரியான நிலையில தான் நம்முடைய நிலை இருக்குது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் அறிவதை போன்று நீங்கள் அறிவீர்களானால் உங்களுடைய சிரிப்பு குறைஞ்சிரும், அதிகமா அழுவீர்கள். இப்படி சொன்ன உடனேயே அந்த பயானுடைய முடிவுல சஹாபாக்கள் அழுகிறார்கள். ரசூலுல்லாஹ் அந்த அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, அப்போது இறை தூதர் அவர்களின் தோழர்கள் தம் முகங்களை மூடிக்கொண்டு கதறி அழுவலானார்கள் என்று அந்த அனஸ் ரலியல்லாஹு சொல்லி காட்டுறாங்க. மூடி உடனே ஸ்பாட்டே அழுகுறாங்க. அன்புக்குரியவர்களே, சஹாபாக்களுடைய நிலையை பார்த்தீங்களா? மறுமை சம்பந்தமாக பேசும் பொழுது, மன்னரை குறித்து பேசக்கூடிய நேரத்தில் அவர்கள் உணர்ந்து தன்னுடைய அழுகையை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள் என்ற செய்தியை இந்த இடத்துல பார்க்கிறோம். அதே மாதிரி இன்னொரு சம்பவம், கபறுகளை சந்திக்கக்கூடிய வழக்கம் சஹாபாக்களுக்கு இருக்குது. ஏன்னா ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க, நீங்க மன்னரைகளை நீங்கள் சந்தியுங்கள், அது உங்களுக்கு மரணத்தை நினைவூட்டும். நீங்கள் மன்னரையை நீங்கள் சந்தியுங்கள், அது உங்களுக்கு மறுமையை நினைவூட்டும் என்று சொன்னார்கள். நாம் சந்திக்கக்கூடிய பழக்கம் உள்ளவர்களா இருக்கணும். பொது மையவாடிகளை அவ்வப்போது சந்தித்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த அந்த துஆவை ஓத வேண்டும். அந்த கபர்களுக்கு சென்று, அஸ்ஸலாமு அலைக்கும் தார கௌமின் மோமினீன், ஓ இறை நம்பிக்கை கொண்ட கபர்வாசிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும், உங்களுக்கு அல்லாஹ்வுடைய சாந்தி சமாதானம் உண்டாகட்டும். வ இன்னா இன்ஷா அல்லாஹு லலாஹிகூன், அல்லாஹ் நாடினால் நாங்களும் வந்து சேரக்கூடிய இடம் இதுதான், இந்த இடம் தான். இந்த மாட மாளிகை, கோட கோபுரங்கள், இந்த சோகம் சொத்து, இந்த பகட்டு, இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு டெட் எண்ட் ஒண்ணு இருக்கு. நீங்க எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இங்க வந்து கிடக்குறீங்க. இந்த நிலையத்தை நாங்களும் இருக்கிறோம். ஒரு நாள் கண்டிப்பாக உங்களோடு வந்து சேரக்கூடியவர்கள் என்று சில நேரங்கள்ல இந்த கபறுகளை சந்தித்து துஆ ஓதக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு என்ன செய்யும்? மரண பயம் வரும், மன்னரை பயம் வரும். இதுல தான் நம்ம வந்து இருக்க போறோன்ற அந்த பயம் வந்தா தப்பு செய்வோமா? தவறுகள்ல ஈடுபடுவோமா? முன்னாடி கன்ஃபார்ம்டுலோ இங்க கொண்டு வந்து தள்ளிடுவாங்களே. அப்ப இது மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க, உஸூருல் குபூர், கபறுகளை நீங்கள் சந்தியுங்கள், மன்னரைகளை நீங்கள் சந்தியுங்கள், அது உங்களுக்கு மரணத்தை மறுமையை நினைவூட்டும் என்று சொன்னார்கள். அந்த அடிப்படையில் சஹாபாக்கள் கபறுகளை போய் சந்திப்பார்கள். அப்படி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு நினைச்சாங்க, ஒரு முறை மன்னரையில நிற்கும் பொழுது அவர்கள் தங்களுடைய அழுகையை வெளிப்படுத்துகிறார்கள். அவர்களால் கட்டுப்படுத்த முடியல. எந்த அளவுக்குன்னு சொன்னா, தாடி நனைகின்ற அளவுக்கு அழுகுறாங்க. தாடிலாம் நனைஞ்சிருது. நமக்கு அழுக வரும், ஒரு 2 சொட்டு 3 டிராப் 4 டிராப் தான் வருது, இதோட நின்றுது. அதுக்கப்புறம் அழுக வரமாட்டிருக்குது. ஏதாவது கடுமையான துன்பம் வந்தா அப்படி நம்ம அழுவோம். ஆனா இந்த மன்னரையை சந்திக்கக்கூடிய நேரத்தில், மறுமையை பத்தி பேசக்கூடிய நேரத்தில், நரகத்தை பத்தி சொல்லும் பொழுது சில நேரங்களில் கண்கள் கலங்குது. ஆனா சஹாபாக்களுடைய நிலை எப்படி இருக்குது? உஸ்மான் அலிலாம் அழுகுறாங்க. அழுது தாடியெல்லாம் நனையக்கூடிய அளவுக்கு உஸ்மான் அலி அழுகுறாங்க. இதை பார்த்துட்டு சில சஹாபாக்கள் உஸ்மான் கேட்கிறாங்க, உஸ்மான் அவர்களே, சொர்க்கத்தை பத்தி
நரகத்தை பத்தி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லக்கூடிய நேரத்தில் இது போன்ற அழுகையை உங்களிடத்தில் எங்களால் பார்க்க முடியல. ஆனால் மன்னரைக்கு வந்து நின்றா நீங்க இப்படி நீங்க அழுவுறீங்களே, என்ன காரணம், ஏன் இப்படி அழுவுறீங்க அப்படின்னு அவங்ககிட்ட கேட்கும் பொழுது அவர்கள் சொன்னார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு சொல்றாங்க, என்னத்தை சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தியை சொல்லி காட்டுறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, மன்னரை மறுமையின் நிலைகளில் முதல் நிலையாகும். அதாவது மன்னரை, நம்ம இந்த உலகத்துல வாழ்றோம்ல, இது ஒரு ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ் எப்ப முடியும், நம்முடைய உடல்ல உயிரை எடுக்கும் பொழுது இந்த ஸ்டேஜ் முடிஞ்சது, அவ்வளவுதான். உயிரை எடுத்துருவாங்க, எடுத்து ஜனாசாவை தான் நம்ம கிடப்போம். ஜனாசாவை கிடக்கும் பொழுது நம்மளை கொண்டு என்ன செஞ்சிருவாங்க, கொண்டு போய் அடக்கம் பண்ணிடுவாங்க, மண்ணறையில தள்ளிடுவாங்க. தள்ளின உடனே ரூஹு கொடுக்கப்படும், மீண்டும் அவர் என்ன செய்ய, அவருடைய உடலில் உயிர் சேர்க்கப்படும். அப்போ ஸ்டார்ட் ஆகும். இதுதான் மறுமையின் முதல் நிலை அப்படிங்கிறாங்க. மன்னரை தான் மறுமையில் முதல் நிலை என்று நபிகளார் சொன்னார்கள். இந்த மன்னரையில, இந்த ஸ்டேஜில் ஒருவர் ஈடேற்றம் பெற்று விட்டால், ஒருத்தன் ஜெயிச்சுட்டான் சொன்னா மறுமையிலும் ஜெயிச்சிருவான். இதுல தோத்துட்டான் என்று சொன்னால் அவன் மறுமையிலும் செஞ்சிருவான், தோல்வியை அடைந்து விடுவான். இது ரொம்ப, அதுக்கு பின்னாடி உள்ளது எல்லாமே அவனுக்கு கஷ்டமாயிடும் என்று சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தியை சொல்றாங்க. மா ரஅய்த மன்னரன் குத்கத்து இல்லா வல் கபுர அஃலஉ மின்ஹு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் கண்ட காட்சிகளிலேயே, எனக்கு அல்லாஹ் சில காட்சிகளை காட்டுறான், நான் கண்ட காட்சிகளிலேயே மன்னரை தான் மிகவும் கோரமானது. இந்த ஃபர்ஸக்கூடிய வாழ்க்கை இருக்கா இல்லையா, கபருடைய வாழ்க்கை, இதுதான் கோரமானது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள். அந்த மன்னரை நினைத்து தான் நான் அழுகிறேன். இங்க நாம கண்டிப்பா வர இருக்கிறோமே, இதுல என்னுடைய நிலை என்ன, நான் நிம்மதியாக தூங்குவேனா, இல்லை இதில் என்னை அதாபுபடுத்தப்படுமா என்பதை குறித்து தான் நான் அழுகிறேன் என்று உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன அந்த செய்தி திருமிதியில 2303 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த இரண்டு செய்திகளை நாம் பார்க்கும் பொழுது சஹாபாக்கள் மறுமை குறித்து எந்த நிலையில் இருந்தார்கள், மன்னரை குறித்து எப்படி தங்களுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்தினார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அது போன்ற உணர்ச்சியோடு மன்னரைக்கு பயந்து, மறுமைக்கு பயந்து இந்த உலகத்துடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடிய நன்மக்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அல்புரிவானாக என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்தவனாக, இன்றைக்கு வெள்ளிக்கிழமை, இந்த வெள்ளிக்கிழமையில பொதுவாகவே நபிகளார் மீது ஸலவாத் நம்ம சொல்லணும். குறிப்பாக வெள்ளிக்கிழமையில நாம் ஸலவாத் அதிகமாக சொன்னோம் என்று சொன்னால் அது அதிகமான நன்மையை பயக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, மன் ஸல்லி அலைய வாஹிதத்தன் ஸல்லல்லாஹு அலைஹி அஷ்ரா, என் மீது யார் ஒரு முறை ஸலவாத் சொல்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 10 அருள் புரிகிறான், 10 தடவை அருள் புரிகிறான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அப்போ அது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத் சொல்லக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்துவோம். வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.